நேற்றைய தினத்தில் ரொம்ப முக்கியமான சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த கடைசி நாட்களில் கொடிதான காலம் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் ரத்தம் சிந்துதல், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், அழிவுகள், பயப்படுத்தக்கூடிய சம்பவங்கள், தீமையான காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? அதாவது இந்த உலகத்தில் கிரியை செய்த 2 விதமான வல்லமைகளிலே ஒன்று தேவனுடைய வல்லமை. அவர் நன்மை செய்கிறவர், நலமானதை நடப்பிக்கிறவர். தீய வல்லமை என்று சாத்தானுடைய வல்லமை. அவன்தான் தீமை செய்கிறவன், பாதிப்பை உண்டாக்குகிறவன். நிறைய பேருக்கு இந்த 2 பேருக்குடைய வித்தியாசம் தெரியாதபடி கடவுள் அன்புள்ளவராக இருந்தால் ஏன் இப்படி நடக்கணும், கடவுள் அன்புள்ளவராக இருந்தால் ஏன் இந்த தீமை நடக்கணும் இப்படிலாம் கேள்வி எழுப்புவார்கள். அதற்கு பின்னால் இருப்பது கடவுள் அல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அல்ல, பிசாசு என்கிற சாத்தான் என்று அழைக்கப்படுகிற எதிராளியாகிய பிசாசு. அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. இதை குறித்து தெளிவாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரை குற்றப்படுத்தக்கூடாது. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். சில சமயத்தில் தேவன் சில நியாய தீர்ப்பின் நிமித்தம் சில பூமி அதிர்ச்சிகள், கொள்ள நோய்கள் அனுமதிப்பது, சில தீமைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவர், இன்னொரு பக்கம் நீதி உள்ள தேவன். என்ன வேணாலும் பாவம் செய்யலாம், எப்படி வேணாலும் பாவம் செய்யலாம், ஆண்டவர் கண்டு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்படி ஆண்டவர் இருக்க மாட்டார். பாவம் பெருகும்போது அங்கே நியாய தீர்ப்பு வெளிப்படும். பாவம் நிறைவாகும் போது, இப்போ ஐடி கம்பெனியில் என்னென்ன பாவம் நடக்குதுன்னு சொன்னாங்க பாருங்கள். 80% ஒன்று மதுபானம், போதை வஸ்துகள், போதையோடு தான் வேலைக்கு வர்றாங்க. அது இல்லீகல் ரிலேஷன்ஷிப், ஒரு பரிசுத்தமற்ற சூழ்நிலை, இவ்வளோ பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்போ பாவம் நிறைவாகும் போது நியாய தீர்ப்பு உண்டாகிவிடும். எப்படி பாவம் நிறைவாகிறது? சாத்தான். அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசு. தேவனை இந்த மக்களை அழிக்கட்டும் என்று அவன் பாவத்தை பெருக பண்ணுகிறான். பாவம் பெருகி பெருகி பூரணப்படும் போது நியாய தீர்ப்பு வெளிப்பட்டு விடும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை செபிக்க தூண்டுகிறார். நீங்கள் திறப்பில் நின்று செபியுங்கள் என்று. இதை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அதனால் தீமைகள், அழிவுகளுக்கு ஆண்டவர் காரணம் அல்ல. ஆண்டவரை ஒரு நாள் நம்ம குற்றப்படுத்தவே கூடாது என்பதை முதலாவது மனதில் பதித்து கொள்ளணும். சரி, சாத்தான் இவ்வளோ பலமான காரியத்தை செய்யும்போது எப்படி நான் இந்த உலகத்தில் பாதுகாப்பாய் வாழ்வது, அதை குறித்து அறிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், வேத புஸ்தகத்தில் எதிராளியாகிய சாத்தானை குறித்து சொல்லப்பட்ட முக்கியமான காரியம். வேதத்தை திருப்பங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. 1 பேதுரு 5-8-9, 321 பக்கம் புதிய ஏற்பாட்டில். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவர் தெளிவாக நமக்காக எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை, என் பிள்ளைகளே, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விழிப்பாய் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் பிசாசானவன். அந்த எதிராளியானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல, அவன் சிங்கம் கிடையாது, சிங்கம் போல கர்ச்சித்து கொண்டு ஆட்களை பீறி போடுவதற்கும் தீமை உண்டாக்குவதற்கு சுற்றித் திரிகிறான். அப்போ நமக்கு விரோதமாக அவன் எப்படி கிரியை செய்கிறான் என்பதை வேத வசனத்திலிருந்து நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் 10:10 இயேசு சொல்லுகிறார், சாத்தான் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும். அவன்தான் நம்முடைய சமாதானத்தை திருட பாவத்தை கொண்டு வருகிறான், ஆரோக்கியத்தை திருட வியாதியை கொண்டு வருகிறான், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருட சாபத்துக்குள்ளாக்கி விடுகிறான். அவன் திருடன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். யோவான் 8:44 இயேசு சொன்னார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. பொய்யானதை நம்ப பண்ணி நம்மை சாபத்துக்குள்ளாக்கி விடுவான். தெய்வம் அல்லாதவளை தெய்வம் போல காண்பித்து விடுவான். அதை வணங்கும் போது நமக்கு சாபம் உண்டாகிவிடும் என்று சாத்தானுக்கு தெரியும். மனிதர்களை தெய்வமாக வணங்க வைப்பான். இந்தியாவில் 2 லட்சம் பேர் தங்களை தெய்வமாக காண்பிக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறாரு.
அப்போ அதை வணங்குறவங்க எத்தனை கோடி பேர்? மனிதனை தெய்வாயோ வணங்கும் போது அது சாபமாகிவிடும். அப்படி மனிதர்களை சாபத்துக்குள்ளாக்கி வேதனைப்படுத்துவதுதான் சாத்தானுடைய திட்டம். அப்போ மனிதர்களை தெய்வமாய் காண்பிக்கிறதுல பிசாசு பொய்யானதை நம்ப பண்ணுகிறான். அவன் பொய்யான காரியத்தை நம்ப வச்சு சாபத்துக்குள்ளாக்கி விடுவான். அவன் மனுஷ கொலை பாதகன். இரத்த சிந்த காரணம் பின்னால் இருக்கிற அந்த இரத்த வெறிபிடித்த பிசாசு தான். தீவிரவாதிகளை எழுப்புவது, கலவரங்களை தூண்டுவது, மக்களை கொல்ல வைப்பது, இரத்த சிந்த வைப்பது, அநீதியாக அநேக இன்னசென்ட் பீப்புளை கொல்லுவதெல்லாம் பின்னால் இருப்பது இந்த ஆவிதான். அவன் மனுஷ கொலை பாதகன். அது மாத்திரமல்ல, அவன் வஞ்சிக்கிறவன். 1 யோவான் 4:1 வாசிக்கிறோம், கடைசி காலத்தில் வஞ்சிப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்க, விழிப்பாருங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஏமாற்றி வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, எபேசியர் 6:11-12 வாசிக்கும் போது நம்ம எதிர்க்கிறவன், நம்ம எதிர்த்து யுத்தம் பண்ணுவான், நம்மை மடங்கடிப்பதற்கும் நம்மை அடிமைப்படுத்துவதற்கு நமக்கு விரோதமாய் போராடுவான். வெளிப்படுத்தல் 12:10 நம்ம வாசிக்கிறபடி அவன் பரிகாசம் பண்ணுகிறவன், பரிகாசக்காரன், அவன் சகோதரன் மீது குற்றம் சாட்டுகிறவன். அவன்தான் குற்றம் சாட்டி பொய்யான காரியத்தை சொல்லி சொல்லி குற்றப்படுத்தி அநேகரை மடங்கடித்து அநேகரை மூழ்கடிக்க நினைக்கிறவன், குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறான் என்பதாக. சமீபத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க, ஒரு வாலிப மகள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க ஜெபிக்கும் போது சாத்தான் நிற்பானான், நின்று சொல்லுவான், நீ இந்த பாவத்தை செய்தல்ல, நீ இந்த பாவத்தெல்லாம் செய்தல்ல, அது அப்போ நான் செஞ்சேன் ரட்சிக்கப்பட முன்னால், இப்போ ஏசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டான், இல்லை இந்த பாவத்தை செய்த உன் ஜெபம் இப்படி கேட்கப்படும். இப்படி சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே ரட்சிப்பை குறித்த சந்தேகம் வந்து விட்டது. குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி அவனுடைய மனசாட்சியில் ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கி ஜெபத்தை எல்லாம் தடுக்க ஆரம்பித்தான். இந்த சகோதரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மகளுக்கு என்னமோ இது யார்கிட்ட போய் சொல்கிறது, எப்படி பேசுறதுன்னு. ஒரு நாள் தெய்வ செய்தி கேட்டபோது, இது ஒரு பிசாசின் ஆவி, குற்றப்படுத்துகிற ஆவி, ஆண்டவரை பாவத்தை மன்னிச்சிட்டாலும் அதையே சொல்லி சொல்லி குற்றப்படுத்துகிறான் அறிந்து இயேசுவின் நாமத்தினாலே குற்றப்படுத்துகிற ஆவியை போன்னு கடிந்து கொண்டாங்க. அவ்வளோதான், உடனே ஒரு விடுதலை உண்டாக்கி விட்டது. அதோட பிசாசு போய்விட்டால் அந்த மனசாட்சியிலே குற்றப்படுத்திய ஆவி விலகிவிட்டது. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். அவன் எப்பவுமே நேரடியாக நான் சாத்தான் வந்திருக்கிறேன் அப்படி வரமாட்டான். அவன் தந்திரமாய் வருவான். அவன் பொல்லாதவன் என்பதாய் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த பிசாசை சாத்தானை எப்படி ஜெயிக்கிறது? தினந்தோறும் போராடுறான், வீட்டுக்குள்ளே போராடுகிறான், வேலை செய்கிற இடத்துல போராடுகிறான், ஊழியத்தில் போராடுகிறான், பிஸ்னஸில் போராடுகிறான், எங்கே போனாலும் போராடுறானேன்னா கட்டாயம் இருக்கும். நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்களோ போராட்டம் உண்டு. அவங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி சமாதானத்தை கெடுக்க போராடுவான். உங்களுடைய சரீரத்தை தாக்கி பலவீனப்படுத்தி முடக்கிவிட போராடுவான். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாய் மேலதிகாரிகளை எழுப்பி மற்றவர்களை எழுப்பி உங்களை டிஸ்டர்ப் பண்ண போராடுவான். உங்கள் பிஸ்னஸ் தளத்தில் நஷ்டத்தை உண்டாக்க போராடுவான். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராதபடி தடுக்க போராடுவான். இப்படி பல விதங்களில் என்னென்ன விதத்திலேயாவது நம்மை சோர்ந்து போக பண்ண போராடுவான். ஏன் தெரியுமா? முக்கியமாக நம்மை மறுபடியும் பாவத்துக்குள்ளாக்கி வழிவிலக பண்ண போராடுவான். ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட முன்னால் அவனுடைய ஆளாக இருந்தீங்க, அவனுடைய சைடில் இருந்தீங்க, பிசாசின் பிள்ளைகளாக இருந்தீங்க. அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சீங்க, அவன் சொன்ன பாவத்தெல்லாம் செய்கிறீங்க. இப்போ மனந்தைமை ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பக்கம் வந்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய கோபம், பொறாமல், மறுபடியும் உங்களை தன் பக்கம் இழுக்கணும், மறுபடியும் உங்களை அடிமையாக்கணும்னு பாவ சோதனைகளை கொண்டு வருகிறான். தவறான காரியத்தை புகுத்துகிறான். பல விதங்களில் நமக்கு விரோதமாய் போராடுகிறான். ஆகவே இதெல்லாம் பிசாசு, எதிராளியாக பிசாசு கொண்டு வருகிற போராட்டம். சரி, இவ்வளோ போராட்டம் இருக்கும்போது எப்படிங்க அந்த உலகத்தில் வாழ்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் பயப்படாதுங்க. சாத்தான் எந்த விதத்திலும் போராடட்டும், எல்லா விதத்திலும் போராடட்டும். இன்றைக்கி உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன். இதைத்தான் நீங்கள் முக்கியமாக அறிந்து கொள்ளணும். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் தான் பிசாசை ஜெயித்தவர். அவர் மூலமாகத்தான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும். பிசாசு என்ன செய்வான்? நீ இப்படி கஷ்டப்படுற, என்னோட ஒப்பந்தம் பண்ணிரு, என் கூட ஐக்கியமாறு, நான் சொல்கிறபடி செய்,
இதை செய் அதை செய்ய, தவறான நம்பிக்கை, தவறான வணக்கம், தவறான காரியத்தை நடத்திட்டா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இதுதான் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. ஆனால் முடிவு நரகத்தின் அக்கினி. இந்த பிசாசின் வழியில் போகிற ஒருவரும் பரலோகத்து போக முடியாது. நீங்கள் எவ்வளோ பக்தி உள்ளவளாக இருக்கலாம், பக்தியாக நீங்கள் கடவுள் வணக்கம் பண்ணலாம், அதை வச்சு பரலோகத்துக்கு போகவே முடியாது. சாத்தானுக்கு நல்லா தெரியும் பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் வழியாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் பாவ மன்னிப்பும் ஒரு மெய்யான பாவ மன்னிப்பும் பரலோக பாக்கியமும் இயேசுவால் மட்டும்தான் தர முடியும். சாத்தான் என்ன பண்ணுவான், நிறைய குறுக்கு வழி, இதை பண்ணாலே பாவம் மன்னிக்கப்பட்டுரும், இதை செஞ்சால் பாவம் மன்னிக்கப்படும், இங்கே போனால் பாவம் மன்னிக்கப்படும், இதை பணம் செலவு பண்ண, எல்லாமே பணம் செலவு பண்ணுற விஷயமா இருக்கும். எதுவுமே இலவசமாக இருக்கா? நீ கவனித்து பாருங்கள். உங்களை வருத்தணும், நீங்கள் பணம் செலவு பண்ணணும், உங்களை வேதனைப்படுத்தணும், அப்படி பாவ மன்னிப்புன்னு நிறைய வழிகளை சொல்லி தருவான். நிறைய வழிகள் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு வழி தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுவான். எல்லா நதியும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்தாலும் கடைசியில் கடலுக்கு தானே போகுது. அதனால் அதனால் எல்லாம் நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். இல்லை, அந்த கடல் என்பது என்ன தெரியுமா? அக்னி கடல். அது நரகம். எல்லா வழியில் பிசாசு, இந்த வழியில் வா, அந்த வழியில் வா, இதை கும்பிட்டுக்கிட்டே வா, இதை பக்தியாவான்னு நரகத்தின் அக்னி என்கிற அந்த கடலுக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடுவான். நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க, அது கடவுள்கிட்ட போகிற வழி கிடையாது. பைபிளில் தெளிவாக இருக்குது, நரகம் என்பது அக்னி கடல். அதை நோக்கி தான் பல வழிகள். ஆனால் மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு, அது இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக பாவத்திலேருந்து விடுதலை பெறணும், பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும், அவரால் பரிசுத்தமாக நடத்தப்படணும். அது ஒன்று தான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அவன் தந்திரமாய் நிறைய பேரை வஞ்சி தருவான். ஏமாந்து போயிடாதங்க. இன்றைக்கி தெரியாது, ஒரு நாள் மரணம் வாசற்படியில் நிற்கும் போது தெரிஞ்சிடும் நீங்கள் நரகத்தை அக்னிகளை போக போகிறீங்கன்னு. அன்னைக்கு தான் தடுமாற்றம். அதனால் அந்த மாதிரி நீங்கள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் உங்கள் மேலே அன்புனால அற்புதத்தை செய்து சாட்சிகளை நிறுத்தி உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 57 வருஷ குடிகாரன் அப்படின்ற நேரத்தில் மாற்றுகிறாரு. இந்த மாதிரி அற்புதம் செய்கிற கடவுள் யாருன்னு யோசிங்க. இது மாதிரி 1-2 கிடையாது, தௌசண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மாற்றம் அடைந்து உங்கள் முன்னால் நிறுத்துற காரணம் என்ன? பொய்யை நம்பி ஏமாந்து போயிடாத, மெய்யான ஒன்று இருக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லுவதற்கு தானே. அதனால நீங்கள் இந்த காரியத்தில் சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி இயேசு தான். அவர் தான் நம்ம பிசாசின் மீது நமக்கு ஜெயம் கொடுக்க முடியும். அப்போ பிசாசை ஜெயிக்கணும்னா இயேசு கிறிஸ்து, அவர் தான் பிசாசை ஜெயித்தவர். வேத புஸ்தகத்தில் கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். வேத புஸ்தகத்தில் கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள், சாத்தானை ஜெயித்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி உலகத்தின் பாவம், சாபம், வியாதி எல்லாத்தையும் சுமந்து முடித்து அவர் ஜெயித்தார். அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். சாத்தானை ஜெயித்தவர் இயேசு மட்டும்தான். மரணத்தை ஜெயித்தவர் இயேசு மட்டும்தான். உலகத்தை ஜெயித்தவர் இயேசு மட்டும்தான். அவர் தான் நமக்கு ஜெயம் கொடுக்க முடியும். நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தான் ஜெயித்தவர். அவர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம். அவர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் சாத்தானை சுலபமாக ஜெயிக்கலாம். கஷ்டப்பட வேண்டிய காரியமே இல்லை. எப்படிங்க ஜெயிக்கிறது? சாத்தானை போராடிக்கிட்டே இருக்கிறானே, தினம் போராட்டம், தினம் நெருக்க வருதா? எளிமையான வழி. இன்றைக்கி அதை தான் கற்றுக்கொண்டு ஜெபிக்க போகிறோம். சரியா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பைபிளில் வேத வசனத்தில் எல்லாமே இருக்குது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். 315வது பக்கம், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு எப்படிங்க ஜெயிக்கிறது அப்படின்னா, எதிர்த்து நில்லுங்க. சாத்தானை எதிர்த்தாதான் ஓடுவான். அப்போ பிசாசை எதிர்த்து நின்னா அவன் ஓடி விடுவான். அதான் ஒரே வழி. ஒருத்தர் வந்தாங்க, ஐயா நாங்கள் ஒரு வீடு கட்டினோம்,
எங்கள் பாஸ்டரையை வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த வீட்டில் போய் குடியேறினா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அசுத்தாவி நடமாடுற மாதிரி பயப்படுத்துது, கஷ்டப்படுத்துது. அதனால நாங்கள் ஊழியக்காட்ட போய் ஜெபம் பண்ணோம். இந்த வீட்டில் இப்படி இருக்கேன்னா அந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, அதனால் நீங்கள் வேறு வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. சொந்த வீடுங்க, நாங்கள் கட்டினது, ஜெபம் பண்ணி ஆண்டவர் காசு கொடுத்து கட்டினது. அது பிசாசு அங்கே குடியிருக்கல, அடுத்த வீட்டு போயிருங்க வாடகை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கேயும் பிசாசு ராத்திரியில் வந்தால் பயமுறுத்துது, தூங்க முடியல, பயப்படுத்துகிற காட்சி. அப்போவுமே கேட்டான், அந்த வீடு சரியில்லை, வேறு வீட்டுக்கு போயிருங்க. 3வது வீடு மாறிட்டாங்க, அங்கேயும் பிசாசு போராட்டம். இப்போ என்னையா பண்ணுறதுன்னு நாங்கள் என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தால் பிசாசு உங்களை துரத்திக்கிட்டே இருப்பான். எத்தனை வீடு மாறினாலும் அவன் அங்கே வர முடியும். அவன் பரலோக ராஜ்யத்திலே போன ஆள், உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாதா? உங்கள் வீடு நீங்கள் கட்டி கொடுத்த வீடு இல்லை, அங்கே இருந்து கொண்ட பிசாசே, இது கர்த்தர் தந்த வீடு, இது இயேசுக்கு சொந்தம், நாங்கள் இயேசுக்கு சொந்தம், உன்னை நாங்கள் குடும்பமாக எதிர்க்கிறோம், இயேசுவின் நாமத்தால் ஓடிப்போ, இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு எதிர்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க, மாற்றம் வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதான் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் ஓடி போவான். நீங்கள் ஓடுனா பின்னால் பிசாசு துரத்திக்கிட்டே வருவான். எத்தனை வீடு மாறினாலும் துரத்திக்கிட்டே வருவான். எதிர்த்து நில்லுங்க பிசாசை இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் யாருடைய பிள்ளை? நான் இயேசுடைய பிள்ளை, இயேசுவுக்கு சொந்தம். எங்கள் வீடு, என் குடும்பம்லாம் இயேசுக்கு சொந்தம். பிசாசை நீ ஏமாத்துகிறவன், வஞ்சிக்கிறவன், நீ வந்து ஒரு கொலைகாரன், பொய்யன், உன்னை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிற, உன்னை ஜெயித்த இயேசு எங்கள் கூட இருக்கிறார் அப்படி சொல்லுங்க வாய் திறந்து. உன் தலையை மிதித்த இயேசு எங்களோடு இருக்கிறான்னு நீங்கள் தைரியமாக சொல்லணும். சரி, அதற்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவை தெரியுமா? இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, விசுவாசத்தில் உறுதியாக அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நல்ல கவனிங்க, பிசாசை எதிர்த்து நீங்கள் ஜெயிக்கணுமானா ஆண்டவர் சொல்லிக்கிற வழி, வசனம் சொல்லுது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். உங்களுடைய ஃபெய்த்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தீங்கன்னா சாத்தான் உங்களை மேற்கொள்ள பார்ப்பான். உங்களுடைய விசுவாசத்தை அசைச்சு பார்ப்பான். முதல்ல உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு கவனித்து தான் உங்களை வந்து அட்டாக் பண்ணுவான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னு வைங்க, சாத்தான் உங்கள் பக்கமே வர மாட்டான். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், சாத்தானை ஜெயித்த இயேசு எங்களோடு இருக்கிறார், நாங்கள்லாம் அவருக்கு சொந்தம், அவருடைய ரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்துருக்குறோம், பிசாசு தொட முடியாதுன்னு சொல்லி பாருங்கள். அவங்க உங்களை விட்டு 10 அடி தள்ளியே நிற்பான், பக்கத்திலே வர மாட்டான். உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். என்ன விசுவாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். இதான் முதல் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய விசுவாசம். அந்த வசனம் எடுங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதி, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதாவது உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். எல்லாரும் சொல்லுங்கள், அப்படியே இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க, அப்படியே சொல்லுங்கள், உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். சாத்தானே, உன்னை விட என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். வாய் திறந்து சொல்லுங்கள், எல்லோரும் வாய் திறந்து சொல்லுங்கள். அப்போ தான் பிசாசு ஓடுவான் உங்கள் வீட்டை விட்டு. பிசாசே, சாத்தானே, உன்னை விட எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அந்த விசுவாசம் நீங்கள் அதை சொல்லணும், வசனத்தை சொல்லணும், விசுவாசத்தை அறிக்கையிடணும். இதை அறிஞ்சிட்டிங்கனாலே பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிருவான். இதான் முதல் விசுவாசம். 2வது இன்னொரு வசனம் எடுங்க, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசுவே சொல்றார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுங்க. அது 96வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது, சர்ப்பங்கள் தேள்கள் என்பது பிசாசனுடைய கிரியைகள். அவன் எப்படி விஷம் உள்ளவன் பிசாசு. இந்த தேளுக்கு கொடுக்கல விஷம், பாம்புக்கு பல்லில் விஷம். இந்த விஷம் பிசாசனுடைய கிரியைகளை குறிக்கும். அதைத்தான் சொல்ல, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கணும், அந்த பிசாசனுடைய கிரியைகளை மிதிக்கவும்
சத்துருவாகிய சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நமக்கு ஆண்டவர் அதிகாரம் தந்துட்டார். எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றீங்களோ, ஆவியானுடைய வல்லமை வந்ததோ, அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. பிசாசை துரத்துகிற அதிகாரம், அவனை மிதிக்கிற அதிகாரம், அவனுடைய கிரியைகளை அழிக்கிற அதிகாரம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். இதுதான் அந்த வசனம் சொல்லுங்கள். 19ஆம் வசனம் எடுத்துட்டிங்களா? அந்த வசனம் சத்தமாக வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவாகிய பிசாசனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே கரம் வைத்தங்க. சாத்தானே, உன்னுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சொல்றீங்களா? சாத்தானே, உன்னுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ என்னை சேதப்படுத்த முடியாது. வாய் திறந்து சொல்லுங்க. நீ என்னை சேதப்படுத்த முடியாது. நீ என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. நீ என் பிஸ்னஸை சேதப்படுத்த முடியாது. பிசாசே, நீ என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. நீ என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. என்னால் உன்னை காட்டில எங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். இதை சொல்லணும் வாய் திறந்து. நீங்கள் சொல்ல 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 தான் பிசாசை நடுங்குவான். பிசாசை எதிர்க்கிறதுன்னு அப்படிதான். சும்மா அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு இந்த மாதிரி உப்பை செப்பல்லாத ஜபெல்லாம் பண்ணி பிசாசை ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் அறியாமை காலத்தில், அதெல்லாம் அறிவில்லாத ஒரு காலம், ஆவிக்குரிய அறிவெல்லாம் இல்லாத காலத்தில் அப்படியே அமைதியாக இருக்கிறது, தூங்குற மாதிரி இருக்கிறது, அங்கே என்ன ஜெபிக்கிறேன்னு தெரியுமே ஆமேன்னு சொல்கிறது, இதுக்கெல்லாம் பிசாசு பயப்பட மாட்டான். வாயை திறக்கணும், ஆவில நிரம்பணும், பிசாசை எதிர்க்கணும், அதிகாரத்தை பயன்படுத்தணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி அறியாமையில் இருக்கிற கிறிஸ்தவங்களை தான் பிசாசு தலைமையில் ஏறி உட்கார்ந்துருப்பான். நீங்கள் அறிந்து கொண்டு எழும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருவான். இதை வசனம் சொல்லுது. எழும்புங்க ஆண்டவருக்கு இயேசுவின் நாமத்தினால பிசாசை எதிர்த்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படிங்க நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும்? இயேசு ஜெயித்துட்டான்னு சொல்கிறீங்கன்னா நல்லா கவனிங்க. இயேசு உலகத்தில் வந்தபோது பாவிகளை ரட்சிக்க வந்தார், இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்தார். நிறைய பார்க்குறோம்ல. அதே மாதிரி 1 யோவான் 3:8 வசனத்தில் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார்னு வசனம் சொல்லுது. அப்போ இயேசு வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு, சாத்தானுடைய கிரியை அழிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அழிச்சிட்டாரா? சிலுவையில் ரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த போது அவனுடைய கிரியைகளை அழிச்சிட்டார், ஜெயம் எடுத்துட்டாரு. நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது பிசாசை ஜெயிக்க முடியும். அப்போஸ்தலர் 10:38 பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்கி கொண்டிருந்தார். அப்போ இன்றைக்கு அதை செய்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாருக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும். அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ மரண பயம், டிப்ரெஷன், எபிரேயர் 2:14-15 மரண பயத்தில் அகப்பட்ட எல்லாரையும் விடுதலையாக்கும்படி இயேசு மரணத்தை சிலுவையில் ஜெயித்தார். இந்த வசனத்தை நீங்கள் சரியாக தெரிஞ்சு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிருவான். வாய் திறந்து சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ பிசாசை எதிர்க்க விசுவாசம். என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். சாத்தானை விட, மந்திரவாதத்தை விட, பில்லி சூனியத்தை விட என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். அப்படி தெளிவாக சொல்லணும். எல்லா சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு தந்திருக்கிறார். அவன் என்னை சேதப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் சொல்லணும். இன்னொரு ரகசியத்தை அறியணும். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சாத்தான் யாருக்கு தீமை செய்யலான்னு சுற்றிக்கிட்டே இருப்பான். உலகம் முழுவதும் உங்கள் வீட்டை சுற்றி வருவான். அதை கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு நம்ம வாசித்தோம்ல. 1 பேதுரு 5:8 வாசித்தோம்ல. அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு பக்கம் இயேசு நமக்கு இருப்பார், கூட இருப்பார். அப்படி தூதர்கள் கூட இருப்பாங்க நம்மளை பாதுகாக்க. கண்ணுக்கு தெரியாத எப்போ ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்களோ உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட உடனே பரலோகம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். தேவ தூதர்கள் கூட இருப்பாங்க. இயேசு நீங்கள் போகிற இடம்லாம் உங்களோடு இருப்பார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு பக்கம் சாத்தான். அவன் நீங்கள் எல்லா இடத்துலையும் இருப்பான். உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பான், சர்ச்சுக்குள்ளே இருப்பான், இங்கே இருக்கிறான், நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறான்.
அவனுடைய தூதர்கள் இருப்பாங்க. இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அந்த சாத்தானால எல்லா இடத்துக்கும் போக முடியும். அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவன் சுற்றிகிட்டே இருப்பான் உலகம் முழுவதும். எங்கே என்ன நடக்குது, எங்கே ஊழியம் நடக்குது, எங்கே ஜெபிக்கிறாங்க, யாரை டிஸ்டர்ப் பண்ணலாம், எந்த சபையை டிஸ்டர்ப் பண்ணலான்னு சுற்றிக்கிட்டே இருப்பான். யோபு 1:7 வாசிக்கிறோம், அவன் உலகமெங்கும் சுற்றி திரிகிறவன். ஆண்டவரை கேட்கிறார், உலகத்தில் சுற்றி வரியானே ஆண்டவர் கேட்கிறார். அவன் யோபு மேலே குறி வைக்கிறான். யோபு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதர். அவனும் பிசாசுக்கு இடம் கொடுக்காம பிள்ளைகளையும் பாதுகாப்பாய் நடத்துகிறதுனால குறி வைக்கிறான். இவனை டச் பண்ணணும், இவன் மூலமாக ஆண்டவரை தூஷிக்க வைக்கணும், சேதம் உண்டாக்கணும்னே முடியலை. ஏன் முடியலை? சாத்தானே சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைச்சி வச்சிருக்கிறீர், அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறார். யோபு 1:10 ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் நமக்கு தெரியணும். அப்போ எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ளே வந்தீங்களோ, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் சுற்றில் ஆண்டவர் வேலி அடைச்சி, இது என் பிள்ளைக்குரியதுன்னு கர்த்தர் பாதுகாக்கிறார். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க, விசுவாசிங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஓட்ட சைக்கிள் இருந்தால் கூட அதை கூட கர்த்தர் பாதுகாப்பார், ஒருத்தரும் தொட முடியாது. இது என் பிள்ளைக்குரிய சொத்து. நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்பதை விசுவாசிங்க. பைபிளில் சொல்லப்பட்ட சத்தியம் இதான். விசுவாசம் தான் முக்கியம். வசனத்தை விசுவாசிங்க. யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. யாரையுமே சாத்தானால் தொட முடியல. கர்த்தர் வேலி அடைச்சி வச்சிருக்கிறார். அவனுடைய சொத்துக்கள், அவட ஆடு மாடு ஒட்டகங்கள் சொத்துக்களை பிசாசு தொட முடியல. ஆண்டவர் வேலி அடைச்சி பாதுகாக்கிறார். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டான், ஒன்றும் நுழைய முடியல. ஆண்டவர் வேலி வச்சு பாதுகாத்திருக்கிறான்னு கர்த்தர்கிட்ட போனான். அப்போ எப்படி அவன் சேதமானான்? பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இருந்தால் கர்த்தர் அனுமதி கொடுத்தார். கர்த்தர் அனுமதிக்காமல் சாத்தான் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது, தொட முடியாது. எல்லா டைம் அனுமதி கொடுக்க மாட்டார். அவனை சோதிப்பதற்கு ஒரே ஒரு டைம் அனுமதி கொடுத்தார், எப்போவுமே அனுமதி கொடுக்க மாட்டார். அப்போ சில கர்த்தர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் வர முடியும். அப்படி இல்லாவிட்டா அந்த கர்த்தர் வச்சிருக்கிற வேலையில் எப்போ திறப்பு விழும் என்று சொன்னால், நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணலை, உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, சும்மா பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு பைபிளை தூக்கி போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்குறீங்க, அந்த வேலையில் திறப்பு விழுந்துடும். ஈஸியாக உங்கள் வீட்டை பிசாசு அட்டாக் பண்ணிடுவான். நீங்கள் கிறிஸ்தவங்களாக தான் இருப்பீங்க, வசனெல்லாம் போட்டிருப்பீங்க, காணிக்கெல்லாம் கொடுப்பீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சிருவான், உங்களுடைய பிஸ்னஸுக்குள்ளே நுழைஞ்சிருவான். ஏன்னா வேலையில் திறப்பு விழுந்து விட்டது. உங்கள் ஜப வாழ்க்கை சரியில்லை, உங்களுடைய வேத வாசிப்பு சரியில்லை, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை சரியில்லை, அதன் வழியாக பிசாசு உள்ள நுழைஞ்சிரும். முதல்ல வேலையே சரியாக இருக்கான்னு கவனிங்க. ஆனால் அந்த வேதம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எங்காவது நீங்கள் வேத வசனத்தை கீழ்ப்படியலைன்னா சாத்தா சுலபமாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவான். அப்போ வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாத போது பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியும். அந்த வேலையில் திறப்பு விழுந்து விடும். வசனத்தின்படி வாழ பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபத்திலையும் வசனத்திலையும் கரெக்டாக இருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய வேலை இருக்கும், சாத்தான் நுழைய முடியாது. அதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஜெபத்தில் கவனம் செலுத்துங்க, வசனத்தில் கவனம் செலுத்துங்க. அப்போ அதை நீங்கள் உங்களை காத்து கொள்வதில் கவனமாக இருங்க. இதில் பிசாசை எதிர்த்து எப்படிங்க ஜெபிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 ஆயுதங்களை தேவன் தந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. முதலாவது ஆயுதம் இயேசுவின் நாமம். மார்க் 16:17 என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிசாசே எங்கள் வீட்டுக்குள்ளே உனக்கு இடம் இல்லை, நீ போ இயேசுவின் நாமத்தில். எங்கள் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண உனக்கு அதிகாரம் இல்லை, இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், மாற்றம் உடனே வரும். இயேசுவின் நாமத்துக்கு தான் பயப்படுங்க, நாமத்தை சொல்லுங்கள். 2வது வெளிப்படுத்தல் 12:11 ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள். இயேசுடைய ரத்தம், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம். அவன் ஆட்டு ரத்தம் கோழி ரத்தத்துக்கெல்லாம் பிசாசு பயப்பட மாட்டான், அதை குடிப்பான். மனுஷ ரத்தத்தை குடிக்கிறது, ஆட்டு ரத்தத்தை குடிக்கிறது, கோழி ரத்தத்தை குடிக்கிறதெல்லாம் பிசாசு.
கடவுள் ரத்தம் குடிக்க மாட்டார், அவன் தான் ரத்தம் குடிக்கிறார். கடவுள் ரத்தம் கொடுத்து நம்மை மீட்கிறவர். இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அதனால் அந்த ரத்தத்தை, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால சொல்லி பாருங்க, பிசாசு நடுங்கி வீட்டை விட்டே போயிடுவான். அதுக்காக நீங்கள் தண்ணியெல்லாம் கொண்டு போய் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. விசுவாசத்தோடு இயேசுவின் ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன்னு சொன்னால் போதும், அவ்வளோதான். இந்த இயேசுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன்னு சொன்னால் போதும். அதனால் இயேசுடைய ரத்தத்தை சொன்னால் பிசாசு நடுங்குவான், ஓடுவான். அப்போ எங்கள் வீடு முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறேன். ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, வெளியே போகும்போது ஜெபிச்சுட்டு போகணும், இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டு போகணும், ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து போகணும். ஒரு வாகனத்தில் காரில் ஏறிட்டிங்கன்னா பிரயாணப்பட முன்னால் அந்த காரை இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கணும். வாகனத்தை ஒப்பு கொடுக்கணும், பைக்கை ஒப்பு கொடுக்கணும், சைக்கிளை ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் போகிற பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா, ட்ரெயினில் போனீங்கன்னா, விமானத்தில் போனீங்கன்னா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்குறேன், பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க தவறுனா அந்த கேப்புக்குள்ளே தான் பிசாசு நுழைவான். எப்போவும் நீங்கள் அப்படி துதித்து ஜெபித்து கொண்டே இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வேலி நீங்கள் எங்கே போனாலும் உங்களை சுற்றிலும் இருக்கும். இதை மனசில் கொள்ளுங்க. அடுத்தது பட்டயம், பிசாசை மேற்கொள்ளுகிற பட்டயம், அவனை தாக்குகிற பட்டயம் வேத வசனம். எபேசியர் 6:17 வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். சாத்தானை தாக்கி ஜெயிக்கணுமான ஒரு பட்டயம் வேணும்ல, எதிரியை தாக்க வசனம். இயேசு வசனத்தை சொல்ல 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 தான் பிசாசு நடுங்கினான். அப்போ வசனம் நல்லா தெரியணும். அப்போ அதுக்கு தான் பைபிளை நல்லா வாசிக்கணும், வசனத்தை மனதில் பதித்து கொள்ளணும், வசனத்தை சொல்லணும். 91 சங்கீதத்தை சொல்லி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. உங்கள் குடும்ப ஜெபத்திலெல்லாம் ஆண்டோடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நடப்பேன் அப்படி சொல்லுங்க. சங்கீதத்தை வாசிங்க, வசனத்தை சத்தமாக சொல்லுங்க. அப்படி சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம், பாதுகாப்பு வரும். அடுத்தது ஏசாயா 57:19 ஆவியானவர் தான் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். உப்பு செப்பில்லாத ஜெபத்துக்கெல்லாம் பிசாசு பயப்பட மாட்டான். ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதித்து ஜெபிக்கணும். இந்த 4 காரியம், இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், வேத வசனம், பரிசுத்த ஆவியானவர், இதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல இடம் கொடுத்து நீங்கள் எப்பவுமே இருங்க. எந்த தீங்கும் தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. 1000 பேர் சேர்ந்து மந்திரவாதம் பண்ணால் கூட அசைக்க முடியாது. எனக்கு விரோதமாக தினந்தோறும் மந்திரவாதம் பண்ணுறானுங்க. தினமும் மந்திரவாதம் எனக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு உட்காந்து ராத்திரி எல்லாம் மந்திரவாதம் பண்ணுறான். ஒன்றும் பண்ண முடியல. கத்திரிங்க காமிப்பார் எனக்கு, எங்கே பாரு உட்காந்து மந்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உன் படத்தை வச்சு மந்திரவாதம் பண்ணுறான். என் தூக்கத்தை கூட கெடுக்க முடியாது. ஏன்னா என் மேலே இருக்கிற அபிஷேகம் என்னை பாதுகாக்கும். விசுவாசம் உறுதியாருங்க. ஒரு மந்திரவாதம் உங்களுக்கு பலிக்காது. எதுக்கு பயப்படுறீங்க? முதல்ல பயப்படாதுங்க, விசுவாசம் உள்ளவளாக இருங்க. மந்திரவாதிகளை காட்டில நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். மந்திரவாதத்தை காட்டில இயேசு பெரியவர். உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க, ஒப்பு கொடுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நம்ம பவர்ஃபுல்லாக இருந்தால் பிசாசு நடுங்குவோம். அப்படி தான் பிசாசை ஜெயித்து நம்ம பாதுகாப்பாக வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் அப்படியே முழங்கால் படியுங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி இருக்கிற பிசாசெல்லாம் ஓடணும். பயத்தின் ஆவி ஓடணும், பலவீனத்தின் ஆவி ஓடணும். உங்களுக்கு விரோதமாக இழுக்க மந்திரவாத பிலிசோனிய வல்லமையெல்லாம் இன்றைக்கி அழியணும். இன்றைக்கி உங்கள் குடும்பமே விடுதலை அடையணும். சமாதானத்துக்கு எடுக்கிற ஆவி, டிப்ரெஷனை கொண்ட ஒரு ஆவியெல்லாம் ஓடணும். இப்போ எல்லாம் முழங்கால் படியணும். முழங்காலில் நின்று ஒரு பல்லவியை பாட போகிறோம். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. எல்லாம் கைத்தட்டி பாடணும். இயேசுடைய ரத்தத்தை சொல்லுகிற அந்த பாடலை பாடும்போதே பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி அலறி ஓடும், பில்லிசோனிய வல்லமை அழியும். விசுவாசிங்க, தைரியமா இருங்க. நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். பிசாசு சும்மா ஏமாத்துவான். பெரிய எனக்கு அத்தனை தலை இருக்கு, இத்தனை தலை இருக்குது, இத்தனை கை இருக்கு, என்னால் அதிசய முடியும். பொருளாதார பிசாசு உங்க காலுக்கு கீழே, இயேசுவின் காலுக்கு கீழே தான் அந்த பிசாசு. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, நடுங்குவான். அவன் தன்னை தெய்வ மாதிரி காமிச்சு ஏமாத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஓட போறவங்க வீட்டை விட்டு இப்ப எல்லாம் கைத்தட்டி வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. கைத்தட்டி 2-3 முறை பாட போகிறேன். எல்லாம் முழங்கால பாடுங்க, எல்லாம் ஜெபத்தோடு பாடுங்க. இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு வெற்றி. பொல்லாத பிசாசு உங்க வீட்டை விட்டு வெளியேறும்.
உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் there is power power wonder working power எல்லாம் பாடுங்க இயேசுவின் இரத்தத்தை சொல்லுங்க வாய்தார பாடுங்க பிசாசோடு ஆடுகிறது பிசாசுடைய வல்லமை அழிகிறது சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு எல்லாம் பாடுங்க கைதட்டி பாடுங்க இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் வீடுகளுக்குள்ள இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை விலகு இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே விலகு இயேசுவின் இரத்தத்தை உபகரிக்கிறோம் பொல்லாத ஆவி விலகட்டும் உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆமென் ஆமென் எல்லாரும் அப்படியே வல்லதுகரம் வைத்துங்க வல்லதுகரம் வைத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசை எதிர்க்கிறோன்னு சொல்லுங்க சாத்தானே உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர் பிசாசை உன்னை காட்டிலும் எங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர் நானும் என் குடும்பமும் இயேசுவுக்கு சொந்தம் இயேசுவின் இரத்தத்துக்குள் எங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் என் வியாபாரத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆபீஸை ஒப்புக்கொடுக்கிறேன் என் குடும்பத்தை கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் இரத்தத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் சொல்லுங்க வாய் திறந்து நீங்க சொல்ல சொல்ல பிசாசு ஓட ஆரம்பிக்கிறது சில குடும்பத்துக்குள்ள இருக்கிற அசுத்தாவி அலைக்கழித்து இப்பொழுது வெளியேறி கொண்டு இருக்கிறது வாயை தரங்க இயேசுவின் இரத்தம் ஜெயன்னு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால பிசாசே விலகு ஓடு எங்க வீட்டுக்கு பக்கமே வரக்கூடாது எங்க வீட்டின் எல்லைக்குள்ளே வர முடியாது இயேசுவின் நாமத்தின் எங்க வீடு இயேசுவுக்கு சொந்தம் நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம் உன்னால் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது உன்னை எதிர்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சாத்தானே உன்னை எதிர்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் சொல்லுங்க உன்னை காட்டில் எங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர் வசனத்தை சொல்லுங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பயப்படாதங்க ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது விஜயராணி உன் குடும்பத்தை இதுவரை அலைக்கழித்து கொண்டு இந்த பொல்லாத பிசாசு விலகுகிறது அந்த சாத்தானுடைய கட்டு அறுக்கப்படுகிறது பயத்தை கொண்டு வந்த ஆவி உங்களுடைய மரணத்தை பிறப்பிக்கும்படி கிரியை செய்கிற ஆவி விலகுகிறது விடுதலை இயேசுவின் நாமத்தில் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் நல்ல வாயை திறங்க இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க வாய் திறந்து சத்தம் எழும்பட்ட வீட்டுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆண்டவர் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறதற்காக இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க அந்தோணி சாமி இதுவரைக்கும் இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லல வேறொரு நாமத்தை சொல்லி கொண்டிருந்தீங்க இன்னைக்கு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க இப்போ உங்களுக்கு விடுதலை அந்தோணி சாமி பயத்தின் ஆவி உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல பயத்தின் ஆவி உங்களை இரவெல்லாம் தூங்க விடாதபடி பயப்படுத்தின் ஆவி விலகுகிறது விடுதலை இயேசுவின் நாமத்தில் வாய் திறந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது இப்பொழுது தேங்க்யூ லார்ட் சேவியர் ஆண்டவருடைய வரம் வல்லமை உங்க மேல இறங்குகிறது சேவியர் இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு விடுதலை உங்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி நீங்க ராத்திரி எல்லாம் தூங்க விடாதபடி உருவத்தை கொண்டு வந்து பயப்படுத்திய ஆவி இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது ஓடுகிறாரு இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை நாள் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க அல்லேலூயா சுப்பிரமணியன் ஆண்டு
ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களோடு பேசினார். சுப்பிரமணியன் இயேசு இயேசுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை. உங்களுடைய சரீரத்தில் தீராத ஒரு வியாதி, அது மரண வியாதி, மூச்சை திணறலை கொண்டு வருகிற ஒரு வியாதி, ராத்திரியெல்லாம் தூங்க முடியாதபடி கலங்க பண்ணுகிற ஆவி, இயேசுவின் நாமத்தை சொன்னதுனால விடுதலை பொழுது. நல்ல துதிங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல விடுதலை. அநேக குடும்பங்கள் விடுதலை அடைகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஜோயல் ஜோயல் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொல்லாத இருளின் சக்திகள் அழிக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரவாதங்கள் அழிக்கப்படுகிறது. விடுதலை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன்னு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்லதான் விடுதலை. வாய் திறந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், பிசாசை அட்டட்டு அப்புறப்படுத்துகிறோம். அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவர் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. புனிதா புனிதா என்கிற மகள் பல போராட்டங்களுக்கு நடுவில் மனம் சோர்ந்து போய் சரீரம் பலவீனப்பட்டு இருக்கிற மகளே, இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டாகட்டும் சொல்லு, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகிறது என்று சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லு. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உன் சரீரத்தை வாதித்த ஆவி வெளியேறுகிறது. குடும்பத்தில் பல நெருக்கத்தை கொண்டு வந்த ஆவி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்படியே வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. பிரகாசி பிரகாசி என்கிற ஒரு தாயார் ஜெபிக்கிறீங்க. உங்க குடும்பத்தில் பல போராட்டங்கள் நெருக்கங்கள், அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல. இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன். குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். பிசாசை உன்னை அதட்டி அப்புறப்படுத்துறேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல விடுதலை. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறேன். நன்றி. சூரியகுமார் சூரியகுமார் என்கிற ஒரு பெயரை கண்முன்னால் ஆண்டவர் நிறுத்துகிறார். நீங்க மரண போராட்டத்தில் இருக்கிறீங்க. ஒரு ஆவி உங்களோடு பேசி தற்கொலை பண்ணு போராடி கொண்டிருக்கிறது. சூரியகுமார் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. சொல்ல சொல்ல உங்களுக்கு விடுதலை. இந்த ஆவி வெளியேறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. அநேகர் விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உமா மகேஸ்வரி, ஆண்டவர் இயேசுடைய வல்லமை நீ சொல்ல சொல்ல மீது இறங்குகிறது. உமா மகேஸ்வரி, இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு மாத்திரம் அல்ல, குடும்பத்துக்கே இன்றைக்கு விடுதலை. இயேசுவின் வல்லமை வீட்டுக்குள் வெளிச்சமாய் வருகிறது. நீ பார்க்கிறாய் மகளே. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல். இன்றைக்கு குடும்பத்தில் எல்லா சூழ்நிலை மாறுகிறது. பில்லிசுடைய கட்ட அறுக்கப்படுகிறது. இயேசு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்த பொழுது தேங்க்யூ லார்ட். மக்க நன்றி. கொடுக்கிற விடுதலைக்காக அற்புதத்திற்காக நன்றி. நேசமணி நேசமணி உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி பல வருடமாய் வருகிறது போகிறது வருகிறது போகிறது. நிரந்தரமான சுகமில்லை. காரணம் இந்த பொல்லாத ஆவி, உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திர வல்லமை. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பில்லிசுனி வல்லமை அழியட்டும். வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க தான் ஜெயிக்கணும். வாயை தரங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. விடுதலை உண்டாகிறது. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிங்க. தேவ பிள்ளைகள் ஜெபிங்க. ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலை. ஊழியத்தில் இன்றைக்கு ஒரு வெற்றி. சரீரத்துள்ள கட்டுகள் அறுக்கப்படுகிறது. வியாதிப்பட்ட ஊழியர்கள் அந்நிய பாஷையில ஜெபிங்க. ஆவில நிரம்புங்க. விடுதலையின் நாள் இது. இயேசுவின் ரத்தத்தினாலே கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ரத்தத்திலே காணப்படுகிற வியாதிகள், நரம்பு எலும்புகள் நோய்கள் மறைகிறது. செயலற்ற உறுப்புகள் செயல்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இது ஒரு ஜெயம் பெறுகிற நேரம். இயேசுவின் ரத்தத்தை சொல்ல சொல்ல விடுதலை விடுதலை. சிலர் பிள்ளைகள் நோயினால பாதிக்கப்பட்டு சுகமே ஆகாதுன்னு நினைக்கிற வியாதியின் கட்டு அறுக்கப்படுகிறது. பொல்லாத பிசாசின் கட்டு அறுக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே லாவண்யா ஆண்டு
ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை உனக்குள் இறங்குகிறது. லாவண்யா, உன் சரீரத்தில் உண்டான பாதிப்பு, எலும்புகள் நரம்புகளை தாக்கி இருக்கிற ஆவிகள் விலகுகிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி பொழுது இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. எல்லா பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும், பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்பட்டு அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எல்லா வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். வாய் திறந்து இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஜெயம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க. ஜெயம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சாத்தானே, இந்த வீடு இயேசுவுக்கு சொந்தம், நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம். இனி இந்த வீட்டுக்குள்ள நுழைய உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறோம். வாய் திறந்து சொல்லுங்க. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் இன்றைக்கோடு மாறுகிறது. அநேக குடும்பத்தில் பிசாசு கொண்டு வந்த போராட்டங்கள் அழிகிறது. விடுதலை. தகப்பனே, நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. எங்களுக்கு நீ தந்த இயேசு என்கிற வல்லமை உள்ள நாமத்திற்காக ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயித்த நாமம், பிசாசை ஜெயித்த நாமம், பிசாசின் கிரியைகளை அழித்த அந்த வெற்றி சிறந்த நாமம், அந்த இயேசுவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அத்தனை குடும்பங்களையும் உடைய பாதுகாப்புகள் தருகிறேன். இனி பொருளாத அந்த ஏமாற்றுகிற பிசாசு உள்ளே நுழையாதபடி அவனை புறம்பே கட்டுகிறேன். ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்துக்குள் அர்ப்பணிக்கிறேன். நீர் கொடுத்த வெற்றிக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நிறைய பேர் விடுதலை பெற்றுட்டீங்க. தினமும் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே பாட்டு சத்தம் கேட்கணும். நல்ல இயேசுடைய ரத்தத்தை பாடுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் பாட்டை பாடுங்க. இயேசுவின் பெயரை சொல்லி, இயேசுவின் ரத்தத்தை சொல்கிற பாட்டெல்லாம் பாடி நல்லா ஸ்தோத்திரத்தை செய்யும். உங்கள் வீடு எப்பவும் பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கணும். சாத்தா உங்கள் வீட்டுகளை நுழைய விடக்கூடாது. ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. ஆவியில் பலன் கொண்டு எழும்புங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் விடுதலை ஆகிவிட்டது. நிறைய அற்புதங்கள் வீடுகளில் நடந்திருக்கிறதை பார்க்குறேன். உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க, எங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு. நாங்களும் தேவனை துதிப்போம். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க போகிறோம். மறுபடியும் ஆண்டவருடைய கரம் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். God bless you. ஆமென்.